ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் லீக்ன்ற கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இது எனக்கு கிரிக்கெட்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் விளாட தான் தெரியாது. விளாட தெரியும், ஆனால் ரூல்ஸ் தான் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம ப்ளே அழுத்திடலாம். நான் மும்பைலாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கராச்சி பாகிஸ்தானுக்கு போயிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம சும்மா ஆன்லைனில் ஆப்போனண்ட் வேறு யாராவது கூட தான் விளாடணும். ஸோ இதில் மொத்தம் 3 மேட்ச். நான் ஒரு சேலஞ்ச் வைக்கலான்னு இருக்கேன். இதில் மொத்தம் 3 மேட்ச்சு கைஸ், 3 மேட்ச்சு. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மொத்தமாக ஜெயிச்சதா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங்கு கரெக்டாக பவுலிங் போட்டுடலாம். இந்த பவுலிங் போட்டு தான் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, 2 ரன்னு போயிருக்கு. ஃபஸ்ட்டாக கரெக்டாக நம்ம எதுக்கும் சென்டர்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அவுட் ஆகிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்குது. ஓகே, நோ பால். நல்ல வேலை நோ பால் எடுக்கலை. அவன் அடிச்சிட்டாங்க ஐஸ். இப்போ போதே பிடிச்சிட்டான். ஓகே, 2 ரன்னு போயிருக்கு. இந்த 2 ரன்னை வச்சு நான் ஆச்சு, அந்த 2 ரன்னை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அவனுக்கு ஏதாவது ஓகே போடுவேன். அடிச்சிட்டாங்க ஐஸ். அப்புறம் போகக்கூடாது. பிச்சாகாமல் இருந்தால் அப்படியே பிடிச்சிடலாம், இல்லைன்னா அவன் அப்படியே அவுட் ஆகிட்ருப்பான். ஓகே, இப்போ நம்ம ஐயோ நோ பால் போட்டனே. நோ பால் அடியில் நோ பால் கைஸ். அதனால நம்மளுக்கு வரவும் மாட்டோம், ஒருத்தன் கூட நோ பாலே போட மாட்டான், நம்ம மட்டும் நோ பால் போடுறோம். ஒன்றுமே புரியல. அவன் மிஸ் பண்ணிட்டாங்க கைஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஜெயிக்க போகிறது? ஓகே, அப்படியே போய்ட்டு போயிடலாம். போடு. 4 போகக்கூடாது. என் வாய் சரியான வாய். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இல்லை சரி ஓகே, ரொம்ப இழுக்காமல் பாலை போடலாம். அப்போ அதில் நின்றுச்சு. டாமி இன்னும் தொங்கிருச்சு. 2 ரன்ஸ் போயிருக்கு. நல்ல வேலை நான் நோ பால் போடல. ஓகே, இப்போ நம்ம பேட்டிங். 1 செகண்டில் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக நிற்கணும். யாரா வந்திருக்குது? போடுப்பா. பர்ஃபெக்ட் கைஸ், ஃபஸ்ட்டு பாலே பர்ஃபெக்ட். அவ்வளோதான், இது அப்புறம் ஃபுல்லாக 6 தான். ஃபஸ்ட்டு பாலே பர்ஃபெக்ட். இழுத்து வச்சுப்போம், எதுக்கும் போட்டால் பட்டு நடிக்கிறதுக்கு. போடு பர்ஃபெக்ட். போடு 2 6. ஓகே, ஃபஸ்ட்டே 2 6 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். போடு கருத்த மச்சா போட்டார். ஆடி ஓகேன்ற அளவுக்கு தான் போயிடுது. 4 ரன்ஸ் கைஸ். ஓகே, மச்சாலே 6 போட்டு தான் போவோம். நம்ம தான் வின் இந்த மேட்ச்சில். ஓகே, கராச்சி கிட்ட நம்ம ஜெயிச்சாச்சு. பேசிக் பேக் 2. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ரீமேட்ச் வாங்க கேட்கலாமா? இல்லை வேணாம், கண்டினியூவாக கொடுத்துடலாம். என்ஜாயிங் கிரிக்கெட் லீக் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஓகே கைஸ், நிறைய நம்மக்கிட்ட பேக்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளே அழுத்தி உள்ள போயிடலாம். கராச்சி மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போகணும். ஓகே, யாரா ஆப்போனன்ட் இந்த வாட்டி? யாரை கெஸ்ட்டு 3 என்னமோ வந்துருக்குது. ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். இன்னும் 2 செகண்டில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிடி கைஸ், கால் கிட்ட வச்சுன்னுறாங்க கைஸ். டிடி தப்பான இடத்துல பட்டுற போதுரா. நோ பால். போடு நோ பால். அதுதான் இந்த மேட்ச் நம்ம தான். நோ பால் போட்டுறாராம். ஃபஸ்ட்டே நோ பால்னால் இப்போ மொத்தமாக நோ பால் தான். இங்கே வச்சு போட்டால் கண்டிப்பாக நோ பால் தான் கைஸ் வரும். ஆமாம், நோ பால் தான். கால்கிட்ட வச்சு போட்டால் ஸ்டம்ப் அவுட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுறாரு போல். அதெல்லாம் கிடையாது, அப்படி நீ போட்டால் நோ பால் தான்டா வரும். இங்கெல்லாம் போட்டாலே நோ பால் தான் வரும். ஸ்டம்ப்பு கிட்ட வச்சுட்டார் போலாம். அவள் தான், இதுவும் நோ பால் தான். ஸ்டம்ப் அவுட் ஆகிறதுக்கு பிளான் போடுறாரு. அவள் தான் ஸ்டம்ப் வச்சிச்சா, நான் நோ பால். ஓகே, சரியே அம்பையரே காணோம். யார் நம்மளுக்கு இந்த அவுட்டு நோ பால்லாம் சொல்லிட்டு எவனையுமே காணுமே.
சரி ஓகே கைஸ், 2வது மேட்ச்சில் நம்ம தான் வின்னரு. 3வது மேட்ச்சு ஓகே. நம்ம தான் ஃபஸ்ட்டு பவுலிங். ஓகே, இந்த ஆப்போனண்ட் லெஃப்ட் த கேமா கைஸ். நம்ம ஆப்போனண்ட் கேம் விட்டு போயிட்டார் கைஸ். சரி விடுங்க, நம்ம தான் வின்னர். அவருக்கே தெரிஞ்சிச்சு போல நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு. தான் பயந்துக்கின்னு ஓட்டார். ஓகே, கார்டு ஸ்டோரேஜே ஃபுல் ஆகிட்டுக்குது, அவ்வளோ கார்டு. ஓகே, அடியில் ஐடு ஏதோ ஒரு இது போல் அது நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரைஸு 2000 ரூபாவா? ஓகே, 2000 காசு. ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கிட்டே போயிடலாம். நம்ம இந்தியா ஒரு பாகிஸ்தான், ஒரு மேட்ச் விட்டு போகாமல் இருக்கணும். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டான பொசிஷன், இழுத்து வச்சு போயிருக்கோ. என்னடா டே போடுறா, டே வாழை போடுறா. என்னடா இது, விடலாம், விட்டோன்னே போடுறான் பாரு, போடு. ஓகே ஓகே, 2 ரன் போயிடுவோமா? 2 ரன் போய்க்குது கைஸ். ஓகே, கரெக்டாக பொசிஷன் வச்சுக்கலாம். இழுத்து வச்சு அவன் போட மாட்டான், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ போகலாம். போடு போடு, குட்டு 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 குட்டு. ஐயோ 4 போகணுன்னு பார்த்தேனே. ஏதோ ஒன்று போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே தான் அடிக்கணும். ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரியே பேசுவேன், ஆனால் கட்சியில் கவுத்து விட்டு போயிடுவேன். அதுதான் என்னோடய ஸ்டைலு. சரி, அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசோன்னா. ஓகே, டே போடுறா போட்டுனே. டைம் அவுட்டு. டைம் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க கைஸ், அதனால் டைம் அவுட். ஃபஸ்ட்டு டைம் அவுட் எடுத்துக்கிறான். நம்ம இது வரைக்கும் டைம் அவுட்டே எடுத்ததில்லை அஃப்கோர்ஸ். ஓகே, போடுறா போட்டுனே. சும்மானா டைம் அவுட் ஆக்கிறாங்க கைஸ், நானே தெரில. இந்த டேய் நீ ஏன்டா மேட்ச் விட்டு போன? ஐயோ, இந்த மேட்சை கணக்காகாதே. ஓ ஷீட், டே அடுத்து வரவனாவது மேட்ச்சு வாடா. லாஸ்ட்டு 3வது மேட்ச் இதண்டா இந்த மாதிரி பண்ணுவீங்க. வாங்கடா, யாரா வந்துக்குது? ஏதோ ஒரு மூஞ்சி வந்துக்குது, இந்த மூஞ்சியை பிளர் பண்ணிடுறாங்க கைஸ், ஏதோ பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, வச்சு கரெக்டாக பேட்டிங் போடு 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 போ. ஓ டூ லேட். நோ பால் போட்டுக்கிறாங்க கைஸ், நோ பால் போட்டுக்கிறான். இந்த வாட்டி அதை கரெக்டாக போடுறாடே. யூ அடா 2வதுலேயே அஷ்டான். அடா 2வதுலேயே அஷ்டான். ஒரே ஒரு ரன் தாண்டா போய்க்குது எனக்கு கைஸ். அவள் தான் கைஸ், அவன் வின்னு கைஸ். அவள் தானே? கண்டிப்பாக சொல்லுவான் அவன் வின்னு. அவ்வளோதான் போட்டாலும் அவன் வின்னு தான் கைஸ், கண்டிப்பாக வின்னு தான். ஓடு காலி தாறு மாதிரி. மேட்ச் லாஸ்ட்டு கைஸ், மேட்ச் முடிஞ்சிட்ரா. அவர் தான் வின்னரு. பரவாயில்ல, நல்லா தான் ஆடுறாரு. நடா இது ரீமேட்சை போட முடியாது. ஓகே சரி, அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க. அப்புறமா உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ப்ரோ பிளேயர் அஃபிஷியல் யோஜித். பாய் கைஸ்.